அன்பான மக்களே, நம்மளோட மகாநதியில் இன்றைக்கி எபிசோடில் நிறைய விஷயங்கள் நடந்துச்சு. நம்ம அதை பற்றி லாஸ்ட் வீடியோவில் பார்த்தோம். இந்த வீடியோவில் என்னன்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா, நம்ம பசு இருக்கார் இல்லையங்க, அவர் டைமிங்கில் அடித்தார் பாருங்க. அதுதாங்க டைமிங்கில் குமரனை வண்டியை விட்டு அடிச்சுட்டு ஃபோனை எடுத்து உடச்சி போட்டுட்டு கெத்தாக அவர் போனார் பார்த்தீங்களா. அது செம்மையாக இருந்துச்சுங்க. எனக்கு வில்லன் அப்படின்னால எனக்கு நம்ம படத்துலலாம் நமக்கு பிரகாஷ் ராஜை நமக்கு ரொம்ப பிடிக்கும், ரகுவரனை ரொம்ப பிடிக்கும். அந்த மாதிரி சீரியலில் எனக்கு பசுபதி ரொம்ப பிடிக்குங்க. அந்த மாதிரி இன்றைக்கி சூப்பராக பண்ணி விட்டு போயிட்டாரு. இருந்தாலும் இந்த குமரன் ஒரே சொதப்பல்ன்ற மாதிரி தான் இருந்தது. என்ன பண்ண முடியும், குமரனுக்கு அந்த மாதிரி கேரக்டரு கொடுத்துருக்காங்க, அதனால் அவர் பண்ணுறாரு அப்படின்னு எடுத்துக்கிட்டாலுமே, என்ன குமரன் எதுக்கு வீட்டுக்கு தானே போகிறீங்க, என்ன அவசரம் அப்படிங்கிற மாதிரி இருந்தது. என்ன பண்ண முடியும், ஒன்றும் பண்ண முடியாது. அது பாவம் குமரன் தான். அவரே என்ன சொல்கிறாரு, நான் தான் சொதப்பிட்டேன், எல்லாமே என்னால் தான், எப்போ பார்த்தாலும் என்னால் தான் பிரச்சனை வருது அப்படிங்கிற மாதிரி குமரன் சொல்லிட்டு இருந்தார். ஆமாங்க அப்படின்னு நம்மளோட மைண்ட் வைஸ் கூட அப்படி தான் போயிட்டு இருந்துச்சு. அந்த பசுபதி தான் அங்கே டைமிங்கில் அடித்து செம்மையாக அவருக்கு யோசனை பண்ணியிருக்காரு. ஆதாரம் இருக்குதுன்னு சொன்னானே, அப்போ ஃபோனில் வீடியோ எடுத்திருப்பானோ அப்படின்னு எனக்கு தோணுச்சு, அதுதான்டா வந்தேன் அப்படின்னு சொன்னார் பார்த்தீங்களா. அதுதான் சூப்பர். நம்மளோட பசுபதி ஃபோன் எடுத்து உடச்சிட்டு ஜம்முன்னு கிளம்பி வீட்டை போய் நல்லா திண்டுக்கல் பூட்டை போட்டு விட்டு அவர் பாட்டுக்கு குடும்பத்தோடு இங்கே எஸ்கேப் ஆகிட்டாருங்க. கொடைக்கானலுக்கு போயிருப்பாரோ அப்படின்னு நினைக்கிறேன். கொடைக்கானலுக்கு போனால் விஜய் பின்னாடியே போயிடுவார். போயிட்டு அங்கே போய் செம்மையாக கொடைக்கானலில் கொஞ்ச நாள் ஷூட் பண்ணலாம் அப்படின்னு நினச்சிருப்பாங்களோ. செம்மையாக இருக்கும் அங்கே போனால். கொடைக்கானலுக்கு போனால் அது நல்லாயிருக்கும். கொடைக்கானலில் கொஞ்ச நாளைக்கு ஷூட்டிங் வைங்களேன் அப்படிங்கிற மாதிரி தான் எனக்கு கூட தோணுச்சு. வைப்பாங்க, ஏன்னா வீடு பூட்டி கிடக்கு. அப்போ விஜய் இங்கே இல்லை, அது பசுபதி இங்கே இல்லை, அப்போ கொடைக்கானலுக்கு போகிறதுக்கு நிறைய சான்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு கொடைக்கானலில் போயிட்டு பயங்கரமாக ஃபயர் பண்ணுவாங்க அப்படின்னு நான் நினைக்கிறேன். என்ன நினைக்கிறீங்கன்னு சொல்லிட்டு கண்டிப்பாக கமெண்ட்ஸில் சொல்லுங்கள், சரிங்களா. சூப்பருங்க. மகாநதி செம்மையாக போயிட்டுருக்கு அப்படிங்கிறது நமக்கு நல்லா தெரியும். ஆனால் இன்றைக்கி எபிசோடு நம்ம நினச்சதை விட கொஞ்சம் அடப்பாவியா, என்ன குமரன் அப்படிங்கிற மாதிரி இருந்தது. பசுபதி ஏய் என்னப்பா அப்படிங்கிற மாதிரி இருந்தது. விஜய் தாங்க அல்டிமேட்டாக பண்ணிகிட்டு இருந்தார். அதுதான் நான் சொல்ல வந்தேன். சூப்பராக இன்றைக்கி போயிட்டு இருந்தது. குமரன் பாவம், குமரன்கிட்ட விஜய் எப்படி கோவப்பட முடியும், ஒன்றும் பண்ண முடியாது. அவரே எடுத்து சொல்லுவார், விடுங்க குமரன் நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு. இப்போ அப்படி தானே சொல்லிட்டு காவர்கிட்ட அப்படி தானே சொல்லிட்டு போயிருக்காரு, நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு. அதுதான் நடக்க போகுது. சூப்பருங்க. பசுபதி பண்ணது இன்றைக்கி அல்டிமேட்டாக இருந்துச்சு அப்படின்னு தான் சொல்லணும். அந்தளவுக்கு அசத்தி விட்டு போயிட்டார் நம்மளோட பசு. என்ன மக்களே சொல்கிறீங்க?